ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இதில் இருக்க மாதிரி வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் ஜிகே கொஷின்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் மாதிரியே இன்னும் வந்து உள்ள நிறைய கொஷின் இருக்குது. ஸோ வாங்க என்ன கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? ஓகேங்களா. ஸோ மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சா அகத்தியலிங்கம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், காமராஜரின் அரசியல் குரு யார்? ஓகேங்களா. ஓகே, இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து டவுட் வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஸோ காமராஜரின் அரசியல் குரு யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மதுரையில் உலக தமிழ் மாநாடு வந்து எந்த ஆண்டு நடைபெற்றது? ஓகேங்களா. இப்போ இந்த உலக தமிழ் மாநாடு வந்து நிறைய இடத்துல வந்து நடந்திருக்கும். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஃபாரின், சென்னை அப்படி எல்லா இடத்துலையுமே. ஸோ மதுரையில் நடந்தது எப்படின்னா 1981. ஸோ நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடினது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கவிஞர் கண்ணதாசன். ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பத்தில் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த விலங்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா குதிரை. ஓகேங்களா. ஸோ இந்தியா மட்டுமல்லாமல் வேற எந்த நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ ஆன்சர் வந்துட்டு சிங்கப்பூர் அண்ட் மொரீசியஸ். ஓகேங்களா. ஓகே, ஸோ பாராளுமன்றத்தின் தலை சிறந்த நபர் விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பத்திரிகையில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ நியூயார்க் ஹெரால்டு. ஓகேங்களா. ஓகே, எந்த ஆண்டிலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் படி ஓகேங்களா 1872. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது, இந்திய திட்டக்குழுவின் கடைசி துணைத் தலைவர் யார்? ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து முக்கியம். ஸோ எப்பவுமே வந்து இது கொஞ்சம் கேட்டால் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த குழுவை கலைக்கும் போது மான்டேக் சிங் அலுவாலியா அவர் தான் வந்துட்டு தலைவராக, அதாவது துணைத் தலைவராக இருந்தார். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 72. ஓகேங்களா. ஒரு தேநீர் அந்த விருந்தில். சோழ நாட்டில் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ ஆன்சர் வந்து புறவு வரி. ஓகேங்களா. ஸோ மார்க் பண்ணி காட்டுறோம், புறவு வரி. ஸோ கேரளாவில் சத்தியாகிரகம், அதாவது வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 அதான் வரும். ஸோ 1924. ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய கொஷினோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.